வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ஒரு நாளுமே இந்த புத்தகத்திலேருந்து இரண்டு கதைகள் நம்ம ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவுமே 2 கதைகள் பார்க்க போகிறோம். ஸோ உலகத்தில் இந்த மாதிரி நிறைய கதைகள் மக்கள் நம்புகிறாங்க. அந்த உலகத்தில் உள்ள எல்லா கதைகளுமே தொகுத்து தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயமா சின்ன பசங்களுக்கு கூட புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கதைகளுமே இப்போ சொல்ல போகிற கதைகளுமே அப்படி தான். நாய் ஏன் மனுஷங்களோட நட்பாக பழகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் அந்த கதையும், ஒட்டகத்துக்கு ஏன் கூண் விழுந்திருக்குன்னு சொல்லி அரேபியாவில் அந்த கதையை நம்புகிறாங்க. ஸோ அந்த 2 கதைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் கதை நாய் ஏன் மனிதர்களோடு நட்பாக பழகுகிறது அப்படின்றதுக்கு ஒரு 3 வரி படிச்சுட்டு நான் அந்த கதையை சொல்கிறேன். பூமியில் ஒரு முறை பலத்த காற்று வீசியது. அதனால் மனிதர்கள் தூக்கி எறியப்பட்டு கண்காணாத இடங்களில் போய் விழுந்தார்கள். தங்களது இருப்பிடத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த போது ஒரு ராட்சசன் அவர்களை ஏமாற்றி பலி கொடுக்க முயற்சித்தான். ஸோ மனுஷங்க ரொம்ப ரொம்ப பூமியில் ரொம்ப பெரிய காற்று அடிச்சிருக்கு. அதனால மனுஷங்க ரொம்ப தூக்கி போட்டுருச்சு. அந்த காற்று எங்கெங்கேயோ போய் விழுந்துட்டாங்க. மறுபடியும் தன்னோட இருப்பிடத்தை தேடி வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு ராட்சசன் கையில் மாட்டிக்கிறாங்க. எல்லாமே அவன் அவங்களுக்கு வழி சொல்கிற மாதிரி அவங்கள பலியிடுறதுக்காக பார்த்துருக்கான். அதை ஒரு பெரிய விலங்கு புரிஞ்சுக்கிச்சு. அது என்ன விலங்கு அப்படின்றத இங்கே சொல்ல, ஒரு பெரிய விலங்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த ராட்சசன்லேருந்து காப்பாற்று அதுவே காற்றை வச்சு நுகர்ந்து அவங்களோட இருப்பிடத்தை போய் அந்த மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுது. அவங்க போயிடுறாங்க. அவங்க சிகப்பு மனிதர்களாக சிகப்பு இந்தியர்களாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பெரிய விலங்குமே அவங்கள கூட்டிகிட்டு போய் கரெக்டாக விட்டுருது. அப்போ தான் அந்த சிவப்பு மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ இப்படி என்ன ராட்சசன் காப்பாற்றிருக்க, இன்னொன்று எங்கள் இருப்பிடத்தையும் எங்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க, நீ எங்கள்கிட்ட இருந்துருன்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு இந்தியர்கள் சொல்கிறாங்க. அதனால அதோட உருவத்தை ரொம்ப சின்னதாக மாற்றிக்கிட்டு அவங்க கூட இருந்துருச்சா. அவங்க அந்த சிவப்பு இந்தியர்கள் அந்த ஒரு பெரிய உருவத்தை, பெரிய விலங்கு சின்ன விலங்காக மாறுச்சுல்ல, அதுக்கு நாயின்னு பேர் வச்சாங்களாம். அன்னிலேருந்து நாய் ரொம்ப நன்றியோட மனுஷங்கள்கிட்ட இருக்கான். இப்படி தான் நாயே மனுஷங்கள்கிட்ட ரொம்ப நட்போடு இருக்குன்றதுக்கு இதுதான் கதையாம். ராட்சசன்லேருந்து காப்பாற்றி தன்னோட இருப்பிடத்தை அந்த மக்களோட இருப்பிடத்தை காட்டி கொடுத்தனால அந்த மக்கள் தன்னோட அந்த விலங்கை தான் வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் மக்கள்கிட்ட இன்னுமே நாய் நன்றியோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் இந்த கதையை நம்புகிறாங்களாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த முதல் கதை. ஒட்டகம் ஏன் கூணுவிலிருந்து காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அரேபியாவில் ஒரு கதை நம்புகிறாங்க. ஒரு காலத்தில் ஒட்டகம் தான் காட்டிலேயே மிக அழகான மகாராணி. அதற்கு அழகான வாலும் கொம்புகளும் இருந்தன. அது தன்னை தானே பெருமையும் கர்வமும் கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் ஒட்டகம் தான் காட்டிலே ஒரு பெரிய மகாராணிமே இருந்திருக்கு. அதுக்கு வாலும் கொம்பு இருந்துச்சான். இப்போ உள்ள ஒட்டகத்துக்கு வாலும் கொம்பு இல்லைல்ல, வாலும் கொம்பு இருந்துச்சான். ரொம்ப கர்வமும் பெருமையும் இருந்திருக்கான். ஒரு நாள் குதிரை என்ன பண்ணுச்சான், நான் ஒரு விருந்துக்கு போகிறேன், எனக்கு உன்னோட வாழை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே வாழை கொடுத்துருச்சான். வாழை கொடுத்துருச்சான் ஒட்டகம் குதிரைக்கு. மறுபடியும் ஒரு எருது கேட்டுச்சான். ஸோ உன்னோட வாள் நீ குதிரைக்கு கொடுத்துட்ட, நானுமே அந்த விருந்துக்கு போகிறேன், உன்னோட கொம்புகளை எனக்கு கொடுன்னு சொல்லி சொன்னோன்னே எருதுகளுக்கு தன்னோட கொம்புகளையும் ஒட்டகம் கொடுத்துருச்சான். 2 பேரும் குதிரையும் எருதும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. தன்னோட வாளும் தன்னோட கொம்பு வரும்னு சொல்லி பார்த்தா 2மே வரலையா. இது 2மே காட்டை விட்டு ஓடிடுச்சான். எருதும் குதிரையும் இதுகிட்ட கடன் வாங்கிட்டு போனதுங்க. அதுக்கப்புறம் அது தேடி அலைஞ்சு அதுக்கு ரொம்ப ஹைட் ஆகி கூண் விழுந்து போயிடுச்சான். அதுலேருந்து தான் ஒட்டகத்துக்கு அந்த மேலே உள்ள கூண் இருக்கான். அதனால தான் ஒட்டகம் இவ்வளோ ஹைட்டாக இருக்கான். தேடி அலைஞ்சு ரொம்ப வளர்ந்துருச்சான். இன்னொன்று என்னென்னா ஒட்டகத்துக்கு இப்போ வாலும் கொம்பு இல்லாதது காரணமாக இதுதானே, ஏன்னா அது கடன் கொடுத்துருக்குல்ல. அதுதான் இந்த கதையை அரேபியாவில் மக்கள் நம்புகிறாங்களாம். இதனால தான் ஒட்டகத்துக்கு கூண் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதுகை அப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 2 கதைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்தோம். ஸோ நம்ம ஒரு நாளுமே 2 கதைகள் நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த கதை வண்ணத்து பூச்சி எப்படி உருவாச்சு அப்படின்றது இத்தாலியில் ஒரு கதை நம்புகிறாங்களா. எப்போவுமே எல்லா கதையுமே ஒரு பக்கத்தில் இருக்கும். பட் இந்த கதை மட்டும் தான் ரொம்ப பெருசாக போய் இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த கதையை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதே மாதிரியே 90 பக்கங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கதைகள் மேலே இருக்குது. இதை வாங்கி படித்து காமிச்சாலே சின்ன பசங்களே அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ நீங்களுமே இது ஒரு ₹100 புத்தகம் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நீங்களுமே உங்களுக்கு வாய்ப்பு இருந்து டைம் ஒதுக்கி இதை வாங்கி படிங்க. அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கால் முளைத்த கதைகள். டைம் இருந்தால் நீங்கள் நேரம் ஒதுக்கி படிங்க. நன்றி.